வணக்கம் நண்பர்களே. அல்ட்ரா வயலட் நம்ம இந்தியாவில் ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் பைக் கொண்டு இருக்காங்க எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில். இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ரேஞ்ச் என்ன, இதில் கொண்டு இருக்க ஸ்பீட், அதே போல் வண்டியோட விலை என்ன, எல்லாமே இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க. அல்ட்ரா வயலட் லீடிங் செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு அந்த சூப்பர் எலக்ட்ரிக் பைக்ஸில் இவங்க நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. இவங்க பார்த்தா இப்போது நம்ம இந்தியாவில் அல்ட்ரா வயலட் X47 ஒரு எலக்ட்ரிக் பைக்கை நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் பைக் யார் யாருக்கு செட் ஆகுனா, இந்த எலக்ட்ரிக் பைக் ஒரு அட்வென்ச்சராக யூஸ் பண்ணலாம், இல்லை ரேசிங்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை சிட்டிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டில் தான் இந்த அல்ட்ரா வயலட் X47 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வண்டியோட லுக் வைஸ் பார்ப்போம். லுக் வைஸ் பார்க்கும்போது வண்டி BMW GS சீரிஸ் பார்க்குறவங்க தான் ஒரு ஃபீல் தருது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஷார்ப்பான வண்டியோட லுக் வைஸ் இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷனில் வண்டியோட ஹெட்லைட் உங்களுக்கு ஒரு LED செக்மெண்ட்டில் கொண்டு இருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு ஹெட்லைட் செக்ஷன் கொண்டு இருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் உங்களுக்கு USD சஸ்பென்ஷன், அதிலே உங்களுக்கு கோல்ட் ஃப்ரேமும் கொண்டு இருக்காங்க. இதனால கலர் வைஸில் பார்க்கும்போது அந்த கோல்ட் ஃப்ரேம் நல்ல ஒரு அக்ரெசிவாக தெரிஞ்சு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர்னாவே கண்டிப்பாக ஃபோக்ஸ் வீலாக நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. பட் அல்ட்ரா வயலட் இந்த X47 பார்த்தவங்களே ஒரு அலாய் வீலே கொண்டு இருக்காங்க. அதனால ஃபோக்ஸ் வீலை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் அலாய் வீலை அட்வென்ச்சர்லாம் ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நம்ம ஆன் ரோட்லையும் அதே போல் அட்வென்ச்சர் ட்ரை பண்ணும்போது தான் இதோட ஃபோக்ஸ் வீல் எப்படி, அதாவது அலாய் வீல் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிய வரும். அதுக்கடுத்து வண்டியோட அந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அதாவது ஃபியூல் டேங்கில் அந்த கவரேஜ் பண்ண எல்லாமே பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூல் செக்மெண்ட் பைக்கை பார்க்குற ஒரு ஃபீல் தருதுன்னு சொல்லலாம். ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் எல்லாமே பார்த்தவங்களுக்கு 2 பேர், அதாவது சிங்கிள் ரைட்லாம் கிடையாது, 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி நல்ல ஒரு ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அல்ட்ரா வயலட்டில் என்ன தான் புதுசாக கொண்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், நம்ம புதுசாக ஒரு கார் வாங்குவோம். காரில் உங்களுக்கு லக்ஸரிஸ் கார்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு ரேடார் சென்சார் இருக்கும், ஏடாஸ் லெவல் இருக்கும், அதே போல் லேன் டிபார்ச்சர்லாம் இருக்கும். உங்களுக்கு பேஸ் லெவல் வேரியன்ட் கார்ஸ்லாம் அது மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்காது. பட் அல்ட்ரா வயலட் X47 பார்த்தவங்களுக்கு இது எல்லாமே கொண்டு இருக்காங்க. ரேடாஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதே போல் லேன் டிபார்ச்சர்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 பேரும் உங்களுக்கு கேமரா ஆப்ஷன்ஸ் கொண்டிருக்காங்க. அதே போல் பார்த்தவங்களுக்கு 4 லெவலுக்கான ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொண்டிருக்காங்க. இந்த ரேடாஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிட்டே போகிறோம், சப்போஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ரேடார் உங்களுக்கு சென்சார்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, கேமரா பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது கீழே உங்களுக்கு கேமரா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் பார்த்தவங்களுக்கு டெயில் லைட் பக்கத்துலேயே உங்களுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு நம்ம ரைட் பண்ணிகிட்டே போயிருக்கும்போது இப்போ யாரோ உங்களுக்கு சடனாக ஆக்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ரெக்கார்டிங் சென்சர்லேயே கொண்டு இருக்காங்க. அதாவது 120 டிகிரி உங்களுக்கு டெம்பரேச்சரில் இருந்தால் கூட இந்த கேமரா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகிறவங்க தான் கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேன் டிபார்ச்சர்லாம் பார்த்தவங்களுக்கு லக்ஸரிஸ் கார்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த பைக்கில் கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு 5 இன்ச்சஸ்க்கான TFT டிஸ்பிளே இதில் இருக்குது. இந்த TFT டிஸ்பிளேக்கு மேலே இன்னொரு டிஸ்பிளே கொடுங்க. அந்த டிஸ்பிளே எதுக்குன்னா, நம்மளுடைய கேமராஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராவில் யார் போகிறாங்க வராங்க எல்லாமே வியூ பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு விசிபிளாக இந்த 2 டிஸ்பிளே பண்ணுங்க. ஒரு பக்கம் TFT டிஸ்பிளே 5 இன்ச்சஸ் கொண்டிருக்காங்க, இன்னொரு டிஸ்பிளே பார்த்தவங்களுக்கு கேமராக்கான டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தவங்களுக்கு அழகாக உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் அல்ட்ரா வயலட் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கும் பைக் செக்மெண்ட்டில் யாருமே கொண்டு வர ஃபியூச்சர்ஸ் அல்ட்ரா வயலட் இப்போ X47 கொண்டு இருக்காங்க. சரி, இந்த வண்டியோட பேட்டரி அப்படின்னா இதில் 2 பேட்டரி கொண்டு இருக்காங்க. ஒன்று 7.1 kW பேட்டரி பேக், இன்னொன்று 10.3 kW பேட்டரி பேக்கில் கொண்டு இருக்காங்க. இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் என்ன பார்த்தவங்களுக்கு 610 Nm, அதாவது எலக்ட்ரிக் பைக் செக்மெண்ட்டில் இது வரைக்கும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு டார்க் தான் இப்போ இந்த அல்ட்ரா வயலட் கொண்டு இருக்காங்க. இதில் வேறு என்னன்னு பார்த்தவங்களுக்கு மோட்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு 30 kW மோட்டார் இதில் கொண்டு இருக்காங்க. 30 kW மோட்டார் இருக்கும்போது வண்டியோட ஸ்பீடு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம த்ராட்டல் கொடுத்தா மட்டும் போதும், வண்டி உங்களுக்கு வித்தின் 3 செகண்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு 60 to 80 km ஸ்பீடு கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ இந்த பைக்கை கொண்டு இருக்காங்க. சரி, இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்னா 323 கிலோமீட்டர் மைலேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது IDC ரேட்டிங்கில் நம்ம அப்படி ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 250 ஆச்சும் உங்களுக்கு ஆன் ரோடில் மைலேஜ் வரும்னு எதிர்பார்க்கலாம். இதோட ஸ்பீடு என்ன, 30 kW பேட்டரி மோட்டார் கொண்டு வரும்போது வண்டியோட ஸ்பீடே பார்த்தவங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இதில் 145 கிலோமீட்டர் போகிற மாதிரி வண்டியோட ஸ்பீட் இதில் கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு 17 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல் இதில் இருக்குது. டியூவல் ABS சேனலில் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 320யும், ரியரில் பார்த்தவங்களுக்கு
ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 320 ஒரு ஏல உங்களுக்கு 230 உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்துருக்காங்க. டியூல் ஏபிஎஸ் சேனல் கொண்டு வந்ததுக்கு ஒரு பெட்டரான விஷயம். ப்ரைஸ் அல்ட்ரா வயலட் X47. அல்ட்ரா வயலட்னாவே ஒரு லக்ஸரி எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அல்ட்ரா வயலட் X47 பார்த்தா 2,49,000 ரூபாய். அதாவது இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு இந்த வண்டி பைக்கை வந்து 1000 பேர் யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 2,49,000 ரூபாய். இந்த 1000 பேர் புக்கிங்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு வண்டியோட ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு 2,74,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக கொண்டு வந்துருக்காங்க. இந்த வண்டியோட புக்கிங்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வண்டியை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு 1000 ருபீஸ் நம்ம பே பண்ணி, அதாவது 999 நம்ம பே பண்ணி அல்ட்ரா வயலட் X47 புக் பண்ணலாம். சரி, இந்த வண்டி இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸ் 1000 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு வண்டியோட ப்ரைஸை பார்த்தவங்களுக்கு 2,74,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வருது. ஆன் ரோடில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2,90,000 கிட்ட வரும். பட் அந்த சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ப்ரைஸ் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இது வந்து அப்போ ஒரு தோராயமான ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் தான், இது கன்ஃபார்ம் ப்ரைஸ் கிடையாது. இது வரைக்கும் நம்ம அல்ட்ரா வயலட்டோட X47 எலக்ட்ரிக் பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.